ஹலோ வாங்க எல்லோரும், கண்டிப்பாக வாங்க. நம்ம அடுத்த எந்த நாட்டுக்கு போகிறோன்னா இங்கிலாந்து நாட்டுக்கு போகிறோம். ஸோ இங்கிலாந்து நாட்டில் எலிசபெத் ராணியை பார்க்க போகிறோம். இல்லை, நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கூட்டுறவு இயக்கம் இங்கிலாந்து. ஃபஸ்ட் நம்ம பார்த்தது ஜெர்மன். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற நாடு யார்? இங்கிலாந்து. ஸோ வீடியோ ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிக்குது, ஆனால் சப்ஜெக்ட் கொஞ்சம் வேகாக தான் போகும். சரி, வாங்க பார்க்கலாம். இங்கிலாந்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் கிபி 1659 இங்கிலாந்தில் வந்த பிசி பிளாக் பாய் என்ற டச்சுக்காரர் விவசாயம் பல தொழிற்சாலைகளில் ஈடுபட்டவர்களின் பொருளாதார நிலை மேம்பட சங்கம் ஒன்றை அமைக்க முனைந்தார். ஓகே, இங்கிலாந்தில் 1659. ஓகே, இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிபி 1659, கிபி 1659 இங்கிலாந்து. ஓகே, இங்கிலாந்தில் பிசி பிளாக் பாய், இந்த பேர் நல்லா இருக்குல்ல, பிளாக் பாய் என்ற டச்சுக்காரர் விவசாயம் பல தொழிற்சாலைகளில் ஈடுபட்டவர்களின் பொருளாதார நிலை மேம்பட சங்கம் ஒன்றை அமைக்க முனைந்தார். அதன் அடிப்படையில் அமைக்கப்பட்ட சங்கங்களின் மூலதன பங்குகளை செலுத்துதல், சங்கங்களின் அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைத்தல், விரும்பினால் பங்குத்தொகையுடன் விலகிக் கொள்ளுதல் போன்ற அம்சங்கள் இருந்தது. அந்த குழுவில் தாங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை பரஸ்பரம் விநியோகித்து கொண்டு லாபத்தை பகிர்ந்து கொள்ளும் விதியும் இருந்தது. அதாவது ஒரு பங்கு மூலதனத்தை செலுத்துகிறாங்க, அனைவருமே ஒன்று சேர்ந்து உழைக்கிறாங்க. விரும்பினால் பங்குத்தொகையை நீங்கள் கொடுத்த பங்குத்தொகையோடு சேர்ந்து விலகிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கிலாந்து நாட்டில் கூட்டுறவு இயக்கத்தின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி 1695. அந்த பிளாக் பாய் அவங்க பார்த்தது 1659, இது 1695. ஜான் பெல்லர்ஸ் என்பவர் பல்துறை தொழில் பெருக்க கூட்டமைப்பு உருவாக்கும் பொருட்டு ஒரு திட்டத்தை வெளியிட்டார். அதாவது பெல்லர்ஸ் என்ன பண்ணியிருக்காரு, 1695 பல்துறை தொழில் பெருக்க கூட்டமைப்பை ஒரு திட்டத்தை தீட்டுறாரு. இது யாருக்கு சேமாக இருக்குது? பிளாக் பாயினுடைய கருத்துக்கும் சேமாக இருக்குது. இந்த கூட்டமைப்பின்படி தொழிலாளர்கள், தொழிலாளி, விவசாயி, நுகர்வோர் இணைந்து ஒரு அமைப்பின் கீழ் தங்கள் உற்பத்தி செய்ய பொருட்களை பொது அங்காடியில் விற்று அதன் மூலம் சுய தேவை பூர்த்தி, பரஸ்பர உதவி போன்றவை கிடைக்கப்பெற்றன. ஜனநாயக முறையில் சமத்துவம் நிறைந்த பொருளாதார அமைப்பும் உற்பத்தியாளர் உபயோகிப்பதற்கான நேரடி தொடர்பும் இடைத்தரகர்கள் நீக்கம் போன்ற கூட்டுறவு கருத்துக்களும் கிடைக்கப்பெற்றன. ஓகே, இந்த கூட்டமைப்பு முறையில் உற்பத்தியாளர்கள், தொழிலாளி, விவசாயிகள், நுகர்வோர் இணைந்து ஒரு அமைப்பின் கீழ் தங்கள் உற்பத்தி செய்த பொருட்களை பொது அங்காடியில் விற்று அதன் மூலம் சுய தேவை பூர்த்தி, பரஸ்பர உதவி போன்ற கிடைக்கப்பெற்றதும் ஜனநாயக முறையிலான சமத்துவம் நிறைந்த பொருளாதார அமைப்பு. உற்பத்தியாளர், தொழிலாளர்கள், விவசாயி எல்லாருமே ஒரு குரூப்பாக இருந்து அதில் உற்பத்தி பண்ண பொருட்களை கொடுத்து அதை சேல் பண்ணி அதுலேருந்து அவங்களுடைய தேவைகளையும் ஜனநாயக முறையில் நிறைவேற்றியிருக்காங்க. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இல்லை இடைத்தரகர்கள் கிடையாது, நேரடியாகவே உற்பத்தி செய்கிறாங்க, அதை நேரடியாகவே சேல்ஸ் பண்ணுறாங்க. மேற்கண்டது போன்ற சில அமைப்புகள் தோண்டி அவ்வப்போது மறைந்தாலும் 1700 இவ்வமைப்பு வளம் பெற ஆரம்பித்தது. இந்த மாதிரி நிறையா பேர் ஆரம்பித்தா கூட 1700 இந்த மாதிரி நிறையா வளம் பெறனா ஸ்ட்ரென்த்தாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்மளுடைய தந்தை கூட்டுறவருடைய தந்தை ராபர்ட் ஓவன் 1771 என்பது தொழிலாளி இன்னல்களை நன்கு உணர்ந்திருந்தார். அந்த காலகட்டத்தில் சிறிய நூற்பு இயந்திரங்களையும் இவர் கண்டுபிடித்துள்ளார். தம் திருமணத்திற்கு பின்னர் கிளாஸ்கோ நகரில் குடியேறி இவர் அங்கு இயங்கி வந்த நூற்பாலைக்கு அதிபரான பின்னர் தொழிலாளர்களின் துயர் துடைக்க முனைந்தார். கூட்டுறவின் தந்தை ராபர்ட் ஓவனின் கருத்துக்கள் அனைத்து பகுத்தறிவு சிந்தனையிலும் அடிப்படையில் அமைந்தன. இவருடைய சூழ்நிலை சித்தாந்தம் என அழைக்கப்படுவது தனது கருத்துக்களை செயல்படுத்துவதற்கு முதற்படியாக தனது நூற்பாலையை பயன்படுத்தி கொண்டு தொழிலாளர்களின் நிலையை உயர்த்தி பல திட்டங்களையும் தொழிலாளர் நிலை உயர்த்தில பல திட்டங்களையும் நடைமுறைக்கு கொண்டு வந்தார். அவர் ராபர்ட் ஓவனின் சீர்திருத்தம் கருவன் என்னென்ன சீர்திருத்தம்? பணிக்கால அளவை குறைத்தார். அவர் தான் தந்தையாச்சு கூட்டுறவுக்கு. அப்புறம் டைமிங் பாருங்கள், 17 மணி நேரத்துலேருந்து 10 மணியாக குறைச்சிருக்காராம். எவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்திருக்காரு. ஊதிய உயர்வு, சம்பளம்லாம் ஏற்றி கொடுத்துருக்காரு. அபராதம், உதவிய பெனால்ட்டியே கிடையாதான். குழந்தை தொழிலாளர்களை நீக்கி அவர்களுக்கு கல்வி அளித்தார். எப்படி இருந்தால் நியாய விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுது. பெண்களுக்கு உரிய விளைவினம். அப்போவே உமன்ஸ்க்கெல்லாம் ஜாப் கொடுத்துருக்காரு. பணி சூழ்நிலை செம்மைப்பட செய்தார். மேற்குறிப்பிட்ட கருத்துக்களால் தொழிலாளர்களை உற்சாகம் அடைந்த. கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வேலையை செய்யாதவங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரிலாம் ஆஃபர் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? நான் செய்கிற வேலை அப்படின்னுவாங்களே, அந்த மாதிரி தான் சுறுசுறுப்புடன் வேலை பார்த்தனா இதனால் உற்பத்தியின் கணிசமாக உயர்ந்தது. ஆலைகளின் செலவினம் அதிகரித்தாலும் உற்பத்தி பிறகுதான் நிலைமை சரி செய்யப்பட்டது. லாபத்தொகை கணிசமாக உயரத் தொடங்கியது.
தனது ஆலைகளில் செய்த மாற்றங்களையும் அதன் பயனையும் பிற ஆலைகளை அதிபர்களை தெளிவாக எடுத்துக்காட்டி அவர்களையும் மனமாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அரசாங்கத்திடம் தொழிலாளர்களையும் வாழ்க்கை நிலையை உயர்த்தும் வகையில் சட்டங்களை ஏற்ற தூண்டுகோலாக உள்ளன. ஸோ அவர் மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் சொல்லியிருக்காரு, நீங்களே இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. கவர்மெண்ட்டும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட்டுக்கிட்ட தொழிலாளர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் வாழ்க்கை நிலையை உயர்த்துறதுக்கு சட்டம் கொண்டு வாங்க அப்படின்னு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இத்தகைய சீரிய கருத்துக்களை மேற்கொண்ட ஓவன் இறுதி தோல்வியை கண்டார். ஸோ நல்லது கொண்டு வந்தால் யாருக்கும் பிடிக்க மாட்டேது. எனினும் தோல்வியே வெற்றியின் முதல் படி, தோல்வியே வெற்றியின் முதல் படி, இதெல்லாம் நம்ம இடத்துல தான் படிக்கணும். இந்த வாக்கினை அறிந்த ஓவன் மனம் தளராமல் தொழிலாளர்களின் வாழ்க்கை நிலையை உயர்த்திட பல்வேறு திட்டங்களை தீட்டினார். இதன் விளைவாக தொழிலாளருக்கு தனி குடியிருப்பு, இது ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கானு தெரில. ஸோ இதெல்லாமே அவர் ராபர்ட் ஓவன் கூட்டுறவு தந்தையாக அழைக்கப்பட்டார் என்ற டாப்பிக்கில் இதை ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். ராபர்ட் ஓவனால் உருவாக்கப்பட்ட குடியிருப்பு இடைத்தரகர்கள் முற்றிலும் அகற்றப்பட்டன. ஸோ ஏஜென்ட்டோ கமிஷனோ நடுவில் எதுவுமே கிடையாது. உலக நாடுகள் அனைத்தையும் பொருளாதார நிதியை மாற்றி அமைக்க வல்லவை என சுட்டிக்கண்ணை குடியிருப்புக்கு புதிய உலகை உருவாக்கும் என நம்பி, ஆனால் அரசாங்கம் செல்வந்தர்கள் மதம் ஆச்சரியம் இவரது கருத்தை ஒதுக்கியதுடன் தொழிலாளர்களுடைய ஒற்றுமை இல்லாததும் திட்டது. கண்டிப்பாக வந்து அரசாங்கமும் சப்போர்ட் பண்ணல, தொழிலாளர்களுடைய அவங்களுக்கு வந்து என்ன ஆகலை, ஒரு ஒற்றுமையே கிடையாது அவங்களுக்குள்ளவே. அதனாலே தோல்வியில் முடிந்து. எனினும் மனம் தளராத ஓவன் அமெரிக்காவிற்கு சென்று அங்கு நியூ ஹார்மனி என்ற பகுதியை விலைக்கு வாங்கினார். ஸோ அங்கேருந்து அமெரிக்கா போயிட்டு நியூ ஹார்மனி என்ற பகுதியை வந்து என்ன பண்ணியிருக்காரு, விலைக்கும் வாங்கியிருக்காரு. இங்கிலாந்தை சேர்ந்த ஓவன் அமெரிக்காவை முதலில் தொழிலாளர் தனி குடியிருப்பை தொடங்கினார். குடியிருப்பு பகுதி சுமார் 40,000 ஏக்கர் பரப்பளவில் இருந்தது. இது தொடக்கத்தில் 100 உறுப்பினர்கள் இருந்தன, பின்னர் 900 வளர்ந்தது. இக்குடியிருப்பு கூட்டு பொறுப்பு, கூட்டு உழைப்பு, தாரக மந்திரம் இருந்தது. மக்களின் குடியிருப்பு ஆர்வமுடன் சேர்ந்தன. எனினும் தொழிலாளர் குடியிருப்பு திட்டம் தோல்வியில் முடிந்தது. இதற்கு காரணம் உறுப்பினர்கள் கல்வி அறிவு சுயநல விரும்பிகளாகவும் விளங்கியதே. அப்போ அவரும் நிறையா எஃபர்ட் போட்டிருக்காரு, ஆனால் என்ன ஆகுது, ஃபெயிலியர் தான் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 1832 மீண்டும் இந்த அமைப்பை தொடங்கிய ஓவன் தொழிலாளர்கள் உழைப்பிற்காக இடாக அவர்களுக்கு தேவையான பொருட்களை விநியோகிக்கப்பட்டன. உறுப்பினர் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்து சங்கத்தை அளிப்பதன் மூலம் அவர்களது உற்பத்தி திறன் அடிப்படையில் அவர்களுக்கு உழைப்பு குறிப்பு சீட்டு வழங்கப்பட்டது. நாளடைவில் அமைப்புகளும் தோல்வியடைந்தன. ஓவனின் கொள்கையில் ஆழ்ந்த பற்று கொண்ட டாக்டர் கிங், இவர் வந்து ஒரு மருத்துவர், நம்ம ஏற்கனவே அதுலேயும் பார்த்துருந்தோம். இங்கிலாந்தில் கூட்டுறவு இயக்கம் ஏற்பட அரும்பாடுபட்டார். ஸோ அவரும் என்ன பண்ணியிருக்காரு, எஃபர்ட் போட்டிருக்காரு. கூட்டுறவு என்ற சொல்லின் தோற்றம் ஒரு முக்கியமான கொஸ்டின் இது. கோஆப்ரேட்டிவ் என்ற சொல் கோஆப்பரேரி என்ற லத்தீன் சொல்லிலிருந்து உருவானது. இதற்கு வேலை என்பது பொருளாகும். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்கள ஏதாவது 2 விஷயம் ஞாபகம் இருக்குன்னு பார்த்தோன்னா, கூட்டுறவின் தந்தை யாருன்னு ஞாபகம் வந்திருக்கும் உங்களுக்கு, ராபர்ட் ஓவன். ஓகே, இப்போ வந்து கோஆப்பரேட்டிவ் சொல் எதிலிருந்து எடுக்கப்பட்டது, லத்தீன் சொல்லிலிருந்து. அவனை என்ற ஆங்கில சொல், அதாவது கோஆப்பரேட்டிவ் என்ற ஆங்கில சொல் கோஆப்பரேரி என்ற லத்தீன் சொல்லிலிருந்து உருவானது. ஓகே, ஃபஸ்ட்டு கோஆப்பரேரி இதுன்றது லத்தீன், இதுலேருந்து வந்ததுதான் கோஆப்பரேட்டிவ். ஸோ இதுக்கு வேலை அப்படின்ற பொருள். ஒரு பொது நோக்கத்திற்கு பலர் ஒன்று கூடி உழைப்பது என்ற பொருளில், பொது நோக்கத்திற்காக பலர் ஒன்று கூடி உழைப்பது என்ற பொருளில் கூட்டுறவு என்ற சொல்லானது தற்பொழுது பயன்படுகிறது. ராபர்ட் ஓவன் இவ்வமைப்பின் மீது தீராத பற்றுக்கொண்டு அவர் கூட்டுறவின் தந்தையினும் அழைக்கப்பட்டார். ஸோ ஒரு கூட்டுறவின் தந்தைன்னு வந்து ஒருத்தவங்க அழைக்கிறாங்க அப்படின்னா அவர் எத்தனை வாட்டி ஃபெயிலியர் சொல்லியிருக்காங்க. ஒரு குடியிருப்பு கட்டி கொடுத்துருக்காரு, தொழிலாளர்களுடைய டைமை குறைச்சிருக்காரு, சம்பளத்தை வந்து இது பண்ணி கொடுத்தாரு, நிறையா பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காரு. அதுவும் ஃபெயிலியர் ஆனாலும் அவர் திரும்ப செய்கிறாரு, திரும்ப அதை எடுத்துன்னு வர பார்க்குறாரு. ஸோ எடுத்து வந்தால் சக்ஸஸ் பண்ணணுன்றதுனால தான் இன்றைக்கி அவருக்கு என்னது கூட்டுறவின் தந்தையினவே அழைக்கப்படுறோம். ஸோ அந்த மாதிரி தான். இங்கிலாந்து நாட்டில் சில்லறை கூட்டுறவு விற்பனை சங்க விலை கொள்கை. சில்லறை விற்பனை சங்கங்களில் பொருட்களை விற்பனை அங்காடிகளில் நிலவும் விலையை அடிப்படையாக கொண்டு நிர்ணயம் செய்யப்பட்டது. நிதி வசதி அதிகம் பெற்றிருந்த சங்கங்கள் அடக்க விலையுடன் ஒரு சிறு தொகையை லாபம் பெறுவதற்காக கூட்டி விற்பனை செய்கிறது. நிர்ணய விலை சில சமயங்கள் அங்காடி விலையை காட்டிலும் சற்று குறைவாக இருப்பதும் உண்டு. அதாவது விலை வந்து ரீசனபிளாக தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இத்தகைய விலை நிர்ணய முறை செயல்திறனுடைய விலை கொள்கை ஆக்டிவ் ப்ரைஸ் பாலிசி எனப்படுகிறது. இக்கொள்கை நிதி வசதி அதிகம் பெற்றுள்ள சங்கங்கள் பின்பற்றின. கடன் விற்பனை சில்லறை விற்பனை சங்கங்கள் உறுப்பினர்கள் கடன் விற்பனை திட்டத்தையும் செயல்படுத்தின. கடன் கிரெடிட் சேல்ஸும் கொடுக்குறாங்க. யாருன்னா சில்லறை விற்பனை சங்கங்கள்.
பெரும்பாலான சங்கங்கள் வங்கி சில்லறை அட்டை வசதியினை செய்து கொண்ட இந்த சில்லறை அட்டையானது ஹேண்டி கார்டு சுமார் 30 முறை பொருட்களை கையாளும் வசதி பெற்றதாகவும் இதன் மூலம் ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் 10 அதிகபட்சம் 1000 முறை பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலம் ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம் 10 அதிகபட்சம் 1000 முறை பெற்றுக்கொள்ளலாம். சில்லறை விற்பனை சங்கங்களின் நிர்வாகம் உறுப்பினர்கள் அனைவரையும் கொண்ட பொதுமன்றம் இச்சங்கங்களின் தலைமை மன்றமாக செயல்பட்டது. உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழுக்கள் சங்கங்களின் அன்றாட செயல்பாடுகளை கவனித்து வந்தது. உறுப்பினர் அனைவரையும் கொண்ட பொது மன்றம் இச்சங்கங்களின் தலைமை மன்றமாக செயல்பட்டது. விற்பனை சங்கம் சில்லறை விற்பனை சங்கங்களின் நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. அன்றாட செயல்பாடுகளையும் கவனித்து வந்தது சொல்லியிருக்காங்க. பொதுக்குழு 12 உறுப்பினர்களை கொண்டது. இதில் பெண்களுக்கு ஒரு சில இடங்கள் ஒதுக்கப்பட்ட திட்டங்கள் தீட்டி செயல்படுத்துவது இக்குழுக்கள் ஆகும். பொது நிர்வாக குழு 12 உறுப்பினர்கள் இருக்காங்க, லேடிஸுமே இருக்கிறாங்க. இது என்னென்ன பண்ணணுன்றதை இந்த குழு முடிவு பண்ணது. லாபத்தில் ஒரு பங்கு யாருக்கு கொடுங்க, நிர்வாக இயக்குநர்களுக்கு கொடுக்குறாங்க. இக்குழுக்களின் உறுப்பினர்கள் சுழல் முறையில் பதவியிலிருந்து ஓய்வு பெறணும், ரொட்டேஷன் அப்படி சொல்லியிருக்காங்க. சங்கங்களின் அன்றாட அலுவலர்களை கண்காணிக்க சம்பள பணியாளர்கள் இருக்கிறாங்க. 11 வயது நிரம்பியவர்கள் உறுப்பினர் ஆகலாம். மினிமம் ஏஜ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க. சில்லறை விற்பனை கடன் சங்கத்தில் 21 வயது சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு பங்குத்தொகை பெற்றவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும். குறிப்பிட்ட அளவு பங்குத்தொகை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷனில் நிற்கலாம். ஒன்றுக்கும் மேற்பட்ட கடைகளை பெற்றுள்ள சங்கங்கள் நிர்வாக செயலாளர்களை கொண்டு இயங்குகிறது. மற்றவைகள் பகுதி நேர செயலாளர்களை கொண்டு இயங்கி வந்தன. இதில் கணக்கு இருப்பு முறையை ஒழுங்குபடுத்துவதும் செயலாளர்களின் முக்கிய பணியாக இருந்தது. எல்லா சில்லறை விற்பனை சங்கங்களும் ரொக்க விற்பனை முறையை பின்பற்றின. கேஷில் தான் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. கேஷில் மட்டுமே சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நுகர்வோரின் நன்மதிப்பை கண்டு சுமார் 367 விற்பனை சங்கங்கள் பொருட்களை கடனுக்கு விற்பனை செய்தன. அதுக்கப்புறம் சில விற்பனை சங்கங்கள் குறிப்பிட்ட சில பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்தன. 1964 மொத்த விற்பனையில் 6% சங்கங்களை உற்பத்தி செய்யப்பட்டன. இங்கிலாந்தில் கூட்டுறவு ஒன்றியம் கோஆபரேட்டிவ் யூனியனுடைய பணிகள். இங்கிலாந்தில் கூட்டுறவு வளர்ச்சிக்கு இன்றியமையாதது யாருன்னா கூட்டுறவு ஒன்றியங்கள். கூட்டுறவு நுகர்வோர் சில்லறை விற்பனை சங்கங்களுடன் ஒன்றிணைத்து செயலாற்றின. கூட்டுறவு ஒன்றியம் நுகர்வோரையும் சில்லறை விற்பனை சங்கங்களையும் ஒன்றிணைத்தது. பணிகள் நுகர்வோருக்கும் சங்க ஊழியர்களுக்கும் கூட்டுறவு கல்வி விழிப்புணர்வு அளித்தல் சிறப்பு கவனம் செலுத்தியது. இந்த அமைப்பிற்கு தேவையான சிறந்த பணிகளான அறிவுறுத்துதல், வழிகாட்டுதல், விளக்கமளித்தல் போன்ற பணிகளையும் மேற்கொண்ட தணிக்கை பணிகளை இந்த ஒன்றியங்கள் மேற்கொள்வது. ஆனால் கொள்கைகளை வகுத்து அதை செயல்படுத்தி இவங்க ஆடிட் பார்க்கல, ஆனால் கொள்கைகள் கொடுத்துருக்காங்க. நீதி, விவசாயம், தொழிலாளர் போன்ற துறைகளிலும் கூட்டுறவு பற்றிய கொள்கைகள் வகுத்து அதை செயல்படுத்தியது. 1963 506 உறுப்பினர்கள் சங்கங்களுக்கு கல்விக்காக சுமார் 5 மில்லியன் இந்த ஒன்றியத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 1963 506 உறுப்பினர் சங்கங்களுக்கு கல்விக்காக சுமார் 5 மில்லியன் இந்த ஒன்றியத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. உயர்கல்விக்காக கூட்டுறவு கல்லூரி ஒன்றினை ஸ்டான்ஃபோர்டில் நிறுவின. கடித தொடர்பு கல்வி முறையை மேற்கொண்டது. உறுப்பினர் சங்கங்கள் தங்களின் உறுப்பினர் கல்வி செலவுக்காக ஆண்டொன்றிற்கு சுமார் 6 கோடியை ஒதுக்கின. இயக்கத்தின் அமைப்பு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மூமெண்ட். இந்த அமைப்பு முறையானது ஒட்டுமொத்த இங்கிலாந்து முழுவதும் பரவியுள்ளது. இந்த அனைத்து நுகர்வோர் சங்கங்களும் கூட்டுறவு ஒன்றியத்தின் உறுப்பினர்களாக ஆவார்கள். நுகர்வோர் சில்லறை விற்பனை சங்கங்களின் கூட்டமைப்பு. சில்லறை விற்பனை சங்கங்கள் ஒன்றிணைந்து ஒரு சில கூட்டமைப்புகளாகவும் உருவாகின. இவ்வாறு உருவாக்கப்பட்ட கூட்டமைப்புகளின் சில முக்கியமானவை கூட்டுறவு மொத்த விற்பனை சங்கம் மற்றும் ஸ்காட்லாந்து மொத்த விற்பனை சங்கம். மேற்கண்ட கூட்டமைப்புகளில் இருந்த சில்லறை விற்பனை சங்கங்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை கொள்முதல் செய்தன. கூட்டமைப்புகளிலிருந்து சில்லறை விற்பனை சங்கங்கள் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்தன. இதனை அடிப்படையாக கொண்டு கிளாஸ்கோவில் 1860 கொள்முதல் கூட்டமைப்புகள் இயங்கி வருகின்றன. கூட்டமைப்புகளை தவிர சில சிறப்பு தேசிய சங்கங்களையும் இச்சங்கங்கள் உருவாக்கி உள்ளன. இவ்வாறு உருவாக்கப்பட்டவர்களே கூட்டுறவு அச்சகம், கூட்டுறவு அச்சுத்தொழில் சங்கங்கள் போன்றவை ஆகும் சொல்லியிருக்காங்க. அச்சுத்தொழிலும் உண்டு கோஆபரேட்டிவ்ல. கூட்டுறவு அச்சுத்தொழில் சங்கம் கூட்டுறவு இயக்கத்திற்கு தொழிற்சங்கம் இயக்கத்திற்கும் ஒரு சிற பணிபுரிந்தது. சில்லறை விற்பனை சங்கங்களின் நலன் கருதி 1884 கூட்டுறவு நிரந்தர கட்டிட சங்கம் உருவாக்கப்பட்டது. இச்சங்கங்கள் உதவியோடு விற்பனை சங்கங்கள் பாதுகாப்பு முறையில் முதலீடும் செய்யப்பட்டன. உறுப்பினர்கள் வீடுகள் கட்டுவதற்கு நிதி வசதிகள் செய்யப்பட்டன. 1964 சுமார் எவ்வளோன்னா 6,50,000 உறுப்பினர்கள் இருந்தனர். இதன் பங்கு மூலதனம் 299 மில்லியன் ஆகும். சுமார் 10 மில்லியனாக இருந்தது. அடமான கடனாக 71 மில்லியன் வழங்கப்பட்டது. உறுப்பினர்களுக்கும் விற்பனை சங்கங்களுக்கும் கூட்டாக சேவை செய்து சிறந்து விளங்குகிறது. இது இந்த நுகர்வோர் சில்லறை விற்பனை சங்கங்களின் கூட்டமைப்பகம். இங்கிலாந்தில் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை
முன்னாடி பார்த்தது சங்கம், இப்போ வந்து மொத்த கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை. உறுப்பினர் மற்றும் பங்கு மூலம் தனிநபர்கள் உறுப்பினராக அனுமதிக்கப்படுவதில்லை. பதிவு பெற்ற சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு சங்கம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சங்கமும் குறைந்தது ஒரு பங்காவது பெற்றிருக்க வேண்டும். 1966 இதன் பங்கு மூலதனம் 315. இதன் காப்பு நிதி 36 மில்லியன். உறுப்பினர்களின் பங்கினை கூட்டமைப்பிலிருந்து திரும்ப பெற இயலாது. ஆனால் பிற சங்கங்களுக்கு மாற்றிக்கொள்ளலாம். திருப்பி வந்து ஃபண்டை கொடுக்க மாட்டோம், ஆனால் பிற சங்கங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வணிக நடவடிக்கைகள். மொத்த விற்பனை சங்கத்தின் முக்கிய பணி சிறந்த பொருட்களை உற்பத்தி செய்தோ அல்லது கொள்முதல் செய்தோ உறுப்பினர் சங்கத்திற்கு அளிக்கிறது. மொத்த விற்பனை சங்கத்தின் முக்கிய பணி, மொத்தமாக இருக்கிற விற்பனை சங்கம் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சங்கங்களுக்கு ஒரு கொள்முதல் செஞ்சு கொடுக்குறாங்க. அயல் நாடுகளிலிருந்து மொத்தமாக பொருட்களை கொள்முதல் செய்து தொழிற்சாலை உற்பத்தி செய்து உறுப்பினர் சங்கங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து வாங்கி தொழிற்சாலையில் கொடுத்து உற்பத்தி செஞ்சு அவங்களுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய சங்கங்களுக்கு கொடுக்குறாங்க. 1966 வியாபார மதிப்பு 41 கோடி. புதிய கடைகளை அமைப்பதற்கான சங்கம் 1957 துணை சங்கத்தின் கோஆப்ரேட்டிவ் ரீட்டைல் சர்வீஸ் லிமிடெட். 1962 வந்து சங்கத்தின் உறுப்பினர் எண்ணிக்கை 5.5 லட்சமாக இருந்தது. முதலில் ரொட்டி தொழிற்சாலையும் அதனைத் தொடர்ந்து பல்வேறு தொழிற்சாலைகளும் தொடங்கப்பட்டன. இச்சங்கத்திற்கு சுமார் 200 தொழிற்சாலைகள் இருந்து அவற்றில் மாவு அரைப்பது, செயற்கை வெண்ணெய், சோப்பு தயாரித்த போன்றவை பிரதானமாகும். சரக்குகளை கொண்டு செல்ல கப்பல் வச்சுருந்தாங்க சொந்தமாகவே. 1996 147 மில்லியன் மதிப்புள்ள முக்கிய பொருட்களை உற்பத்தி செய்து மொத்த விற்பனை சங்கம் சாதனை படைத்தது சொல்லியிருக்காங்க. பிற வங்கிகளுடன் போட்டி போடும் அளவிற்கு வங்கி பணிகளையும் மொத்த விற்பனை பண்டக சாலை வெற்றிகரமாக நடத்தி வந்தது. இதற்கென தனியான வங்கியியல் பிரிவும் செயல்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1967 வந்து இவ்வங்கி 1,68,000 நடப்பு கணக்கும் 55,000 தவணை வைப்பும் பெற்றிருந்தது. அப்பொழுது இதன் சொத்து மதிப்பு 177 மில்லியன். இங்கிலாந்து கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையின் இதர செயல்படும் கொள்கை பரப்புதல், வார மாதம் மற்றும் வருடாந்திர வெளியீடுகள் மூலம் விளம்பரம் செய்து தனது தொழிலை பன்மடங்காக பெருக்கியது. கணக்கு மற்றும் கணக்குகளை சரிபார்க்க தனியாக தணிக்கைத்துறையினை பெற்றிருந்த அதிகப்படியான தணிக்கை அலுவலர்களை பெற்றிருந்த சில்லறை விற்பனை சங்கங்களை இவர்களை பயன்படுத்தி கொண்டனர். கட்டுமானத்துறை. இச்சங்கம் கட்டுமானத்துறையில் சில்லறை மொத்த பண்டக சாலைகள், தொழிற்சாலை கட்டிடங்கள், கடைகள் ஆகியவற்றின் செங்குத்து கட்டிடங்களையும் கட்டுவது சிறந்தமாக விளங்கியது. இதர தொழில்கள். இந்த சங்கம் கூடுதலாக சில வகை தொழில்களையும் மேற்கொண்டது. இச்சங்கம் கூடுதலாக சில வகை தொழில்களை மேற்கொண்டது. அவை அச்சு முதல் பால் கொள்முதல் வரைக்குமே எல்லாத்துலேயுமே கூட்டுறவு சங்கம் இருக்காதுதான் சொல்கிறாங்க. கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையின் நிதி ஆதாரங்கள். தொடக்க நிதி ஆதாரங்களான உறுப்பினர்கள் வந்து பங்குத்தொகை மற்றும் கடன் பெறுதல் ஆகும். ஒரு பங்கு மதிப்பு 5 ஆகும். இங்கும் பங்கு மாற்றத்தக்கது, ஆனால் திரும்பி தர இயலாது. சில்லறை சங்கங்கள் தங்களின் அதிகப்படியான 3 அல்லது 4 நிதிகளை மொத்த விற்பனை பண்டக சாலையில் வட்டியில் முதலீடு செய்கின்றன. காப்பு நிதிகளும் சிறந்த நிதி ஆதாரமாகவும் கருதப்படுகிறது. லாப பகிர்வு. உறுப்பினர்களாக உள்ள கூட்டுறவு சங்கங்கள் பெற்றிருக்கும் பங்குகளின் அடிப்படையில் லாபம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. உறுப்பினர்களின் கொள்முதல் அடிப்படையில் ஒரு கணிசமான தொகை ஊதியமாக வழங்கப்படுகிறது. உறுப்பினராக அல்லாதவர்களுக்கு இது பொருந்தும். ஆனால் உறுப்பினர்கள் பெறும் ஊதியத்தில் பாதியளவு மட்டுமே உறுப்பினர் அல்லாதவர்களுக்கு அளிக்கப்படும். மிக குறைந்த தொகையை பங்கு ஆதாயமாக உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகிறது. மக்களாட்சி நிர்வாகம். பொதுமன்ற உறுப்பினர்களால் இயக்குநர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. 12,500 மதிப்புள்ள பொருட்களை கொள்முதல் செய்யும் உறுப்பினர்களுக்கு மேலும் ஒரு வாக்கு அளிக்கப்பட்டது. கொள்முதல் அதிகரிக்க வாக்கும் அதிகரிக்கப்பட்டது. மொத்தத்தில் 50 வாக்குகள் மேல் அனுமதிக்கப்படவில்லை. தொடக்கத்தில் 750 ஊதியமாக ஒவ்வொரு இயக்குநருக்கும் அளிக்கப்பட்டது. இயக்குனர் சபை தேர்ந்தெடுக்கப்பட்ட 28 உறுப்பினர்களை கொண்டு இயக்குநர்களுக்கு 750 கொடுத்துருக்காங்க. இயக்குனர் சபை தேர்ந்தெடுக்கப்பட்ட 28 உறுப்பினர்களையும் கொண்டு விளங்கியது. 1966 அமைக்கப்பட்ட குழு செய்த பரிந்துரையின்படி சில மாற்றங்கள் செய்யப்பட்டன. அதன்படி 30 உறுப்பினர்களை கொண்ட சபையாக இயங்கியது. பதவிக்காலம் 5 3 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. இயக்குநர்கள் அளித்து வந்த ஊக்கத்தொகையும் ஊதியத்தொகை நிறுத்தப்பட்டது. இயக்குனர் அவை ஒரு தலைமை செயற்குழு அலுவலரை நியமித்து நிர்வாக பொறுப்புகளை அனைத்தும் செயற்குழு அலுவலர் கவனித்து வந்தார். கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையின் வெற்றிக்கான காரணங்கள். கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையின் வெற்றிக்கு வந்து பல்வேறு காரணம் இருக்குது. சில்லறை விற்பனை சங்கங்களில் பொருட்களை ஒரே இடத்தில் மொத்தமாக கிடைக்க வழிவகை செய்தது. பட்டாசு கூட தீபாவளிக்கு விற்பாங்க. யாருன்னா நம்ம சொசைட்டியில் கோஆப்ரேட்டிவில் அவங்க தான் ஒரு மொத்த பண்டக சாலைன்னு சொல்கிறாங்களே, அது மூலயமா
மொத்த விற்பனை பண்டக சாலையை பொருட்களை கொள்முதல் செய்தும் உற்பத்தி செய்தும் உறுப்பினர்களை அளிப்பதில் இடைத்தரகளை தவிர்க்கப்பட மேலும் நியாயமான விலையில் பொருட்களுக்கான வங்கி பணிகளை இப்பண்டக சாலை மேற்கொண்டதனால் நிதி வசதிகள் போதுமானதாக இருந்தது. தனது கூட்டுறவு கொள்கையை மக்களிடையே பரப்புவதன் மூலம் எளிதாக அவர்களின் நம்பிக்கையை பெற முடிந்தது. கட்டிடங்கள், அச்சு தொழில், உணவுப் பொருட்கள் தயாரித்தல் மற்றும் இதர தொழில்களை மேற்கொண்டதால் உறுப்பினர்கள் கணிசமான வேலைவாய்ப்பை வழங்கியது. எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு என்ன கொடுக்குறாங்க, வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஜனநாயக முறையில் நிர்வாகம் நடைபெற்றதால் அனைவரும் இதில் பங்கேற்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. ஸோ நம்ம ஜனநாயக முறையில் என்ன பண்ணியிருக்காங்க, நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணதுனால எல்லாருமே பங்கெடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது இங்கிலாந்து. ஓகே, ஸோ இங்கிலாந்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் பார்த்தோம். ஸோ அடுத்து ஸ்வீடன் இருக்குது, ஸ்காட்லாந்து இருக்குது, இஸ்ரேல் இருக்குது, ஜப்பான் இருக்குது, இத்தாலி இருக்குது. ஸோ அதுவும் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.